வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸாக இப்போது டிபிஎம்எஸ் சீரிஸ் போயிட்டுருக்குங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா வியூஸ் இன் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி பிஜிடிஆர்பி, இட்ஸ் அ காமன் சிலபஸ் ஃபார் நெட்டு, செட்டு, காலேஜ் டிஆர்பி, தென் காலேஜ் கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நம்மளோட சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தென் நம்மளோட சேனலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க. ஃப்ரீயாக கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ நோட்ஸ்னு சொல்கிறீங்களே, ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிடுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம சேனல் மட்டும் அதோட சிலபஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணி போகலாமா, இது உங்கள் சேனல் மூலமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா படிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் நமக்கு கமெண்ட் அண்ட் மெயில் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற கொஸ்டின் ஆன்சர் என்னென்னா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு யூனிட் முடித்த உடனே உங்களுக்கு இந்த கிளாஸஸில் இருக்கிற பிபிடியை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நோட்ஸாக ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் முடிச்சக்கப்புறம் எம்சிக்யூ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எம்சிக்யூ டிஸ்கஷன் அண்ட் யூஇக்யூ டிஸ்கஷன் அண்ட் எம்சிக்யூ உங்களுக்கு ஃப்ரீயாகவே நமக்கு பிடிஎஃபாகவும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஃபுல் சிலபஸ் முடிச்சிருவோம். ஆஃப்டர் த சிலபஸ் முடிச்சக்கப்புறம் நம்ம நிறைய எம்சிக்யூ டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அண்ட் மார்க் டெஸ்ட்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வரும். பழைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லி ஒரு வீடியோஸ்ன்னு சொல்லி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நமக்கு கால்ஃபர் வரும்போது நம்ம சிலபஸ் முடிச்சுட்டு டெஸ்ட்டுக்குள்ளே இறங்கிடுவோம். ஸோ நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ரொம்ப ஸ்பீட் கிடைக்கும் அண்டு ரொம்ப கிளியர் நாலேஜ் கிடைக்குங்க. ஸோ அதனால் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வாங்க இன்றைக்கான கிளாஸஸ் போயிடலாம். வியூஸ் இன் டிபிஎம்எஸ். ஸோ நம்ம இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக நெட் நோட்ஸ் மட்டுமே படிக்காதீங்க, மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடாதீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு போகும்போது நமக்கு நிறைய இடத்துல என்னென்னா கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். ஃபஸ்ட்டு படிக்கும் போதே ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை டவுட் வர கொஷின்ஸை மட்டும் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தேடுங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை வச்சுட்டு தென் அந்த புக்ஸ்லேருந்து நீங்கள் கேட்க வேண்டிய கொஷின்ஸ் என்னென்னா, ஒரு கான்செப்ட் எடுத்துன்னா வாட் இஸ் த கான்செப்ட் அண்ட் ஒய் இட் இஸ் நீடட், வித்தவுட் திஸ் கான்செப்ட் வாட் இஸ் அப்படின்னு பாருங்கள். எதுக்காக அந்த கான்செப்ட் படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், இந்த கான்செப்ட் இல்லைனா என்ன, இந்த கான்செப்ட்னால என்ன யூசேஜ் அண்டு இந்த கான்செப்டை எந்த கான்செப்டோட கம்பேரிசன் பண்ணி படிக்கணும். ஸோ அப்படி படிக்க ஆரம்பிங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. இது ஒன் ஆஃப் த நீங்கள் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம நோட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம வீடியோஸை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க இன்றைக்கி வியூஸ் இன் டிபிஎம்எஸ் பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக வியூஸ் அப்படின்னா நம்ம காலேஜில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, அது ஒரு விர்ச்சுவல் டேபிள். அந்த டேபிள் என்னதுன்னா ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகியிருக்காது. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். வியூஸை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆனால் அப்டேட் பண்ண முடியாது. இவ்வளோதாங்க. இந்த 5 பாயிண்ட் தான் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். பட் இதில் சில நுணுக்கமான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? வியூஸ் இன் டிபிஎம்எஸ் அப்படின்னு எடுக்கும்போது அஸ் யூஷுவலாக சொல்கிறது தான் விர்ச்சுவல் டேபிள். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட், அதில் எந்த ஒரு டவுட் இல்லை. இது ஒரு விர்ச்சுவல் டேபிள். ஸோ இது எதுலேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன் ஆர் மோர் எக்ஸிஸ்டிங் டேபிள், ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்க எக்ஸிஸ்டிங் டேபிள்லேருந்து தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்னென்னா, இட் இஸ் நாட் ஸ்டோர்ட் இன் டேட்டாபேஸ். டேட்டாபேஸில் இதை ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, பட் இதோட கொரீஸை ஸ்டோர் பண்ணுவாங்க. இதோட டேபிளுக்கு ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, பட் நம்ம இதில் க்ரியேட் பண்ணுற அந்த கொரி ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். சரியா? தென் கொரி ப்ராசஸர் வில் ரீப்ளேஸ் த கொரி வியூ. அந்த வியூவை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெஃபினேஷனுக்கு ஏற்றப்பில் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட் டஸ் நாட் ஸ்டோர் டேட்டா இட் செல்ஃப். ஸ்டோர் என்ன பண்ண முடியாது, அதோட இட் செல்ஃப் அதில் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. கொரியை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், எக்ஸப்ட் மெட்டீரியலைஸ்டு வியூ. ஸோ இது ஒரு கான்செப்ட். மெட்டீரியலைஸ்ட் வியூவில் என்னென்னா ஸ்டோரேஜுங்கிற கான்செப்ட் ஒன்று இருக்குது. பட் என்ன அப்படின்னா டேபிளில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். கொரியை எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்னா வியூவில் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் மெட்டீரியலைஸ்ட் வியூவில் என்ன பண்ணுவோம்னா கொரியும் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த கொரி மூலமாக ஒரு அவுட்புட் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த அவுட்புட்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இதான் மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த க்ரியேட் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வியூஸ் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணுற டேபிள் ஃபிசிக்கலில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஃபிசிக்கலாக ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி ஃபிக்ஸடாக இருக்கும். அதுதான் நம்ம க்ரியேட் டேபிள் வச்சு கொடுக்குறது. இப்போ ஆனால் என்னென்னா
இந்த விர்ச்சுவலுங்கிறது எக்ஸ்பிளிசிட்டியாக அதை வந்து என்ன பண்ணுறோம்னா எடுத்து ஜஸ்ட்டு அக்சஸ் பண்ணுறது. ஆனால் வந்து இது என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அந்த வேர்டே மாறுது பாருங்கள். டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். நாட் ஸ்டோர் இட் செல்ஃப், நாட் ஸ்டோர் ஃபிசிக்கல், இதெல்லாம் டேர்ம்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒரு டேர்ம்ஸை மட்டும் படிச்சுட்டு மீதி எல்லாம் விட்டுறக்கூடாது. ஸோ இந்த டேர்ம்ஸை வச்சு தான் நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, மெட்டீரியலைஸ்ட் வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வியூங்கிற கான்செப்ட் எதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்காங்க, அதான் க்ரியேட் பண்ணுறோம். நம்ம இதை ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறோம். அப்போ ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம செலக்டட் கொரியை வச்சு நம்ம பண்ணிக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு ஸ்பெஷலாக வியூங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதை செக் பண்ணணும்னு சொல்கிறீங்க? ஏன்னா செலக்ட் கொடுத்தாலே இந்த டேபிளோட இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகுது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கானது. இந்த கொஷின் எல்லார் மைண்ட்லேயும் வரணும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம எப்படி ஓஎஸில் கேட்ச்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்து டேட்டா பேஸில் வியூங்கிற கான்செப்ட். கேட்சுங்கிற கான்செப்ட் எதுக்கு, நம்ம ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுற கண்டென்ட்டை, ரிப்பீட்டடாக நமக்கு தேவைப்படுற கண்டென்ட்டை கேட்ச் மெமரியில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் மெயின் மெமரியில் போய் பல்க் ஆஃப் டேட்டாவிலேருந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக கேட்சில் இருக்கிற ஸ்மாலஸ்ட், கேட்சுங்கிறது வெரி ஸ்மாலஸ்ட் மெமரி, அதிலேருந்து ஃபெச் பண்ணி எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக நம்ம அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கே டேபிளில் நிறைய டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படுற டேட்டாஸை மட்டும் ஒரு வியூ க்ரியேஷனாக வச்சுட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் சட்டுன்னு என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த கொரி ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் என்ன பண்ண வேண்டியது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம திரும்ப கொரி யூஸ் பண்ணணும், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதாங்க, ஃபாஸ்ட் அக்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி. உங்களோட டேபிள் ஃபுல்லாக வந்து ஒரு பர்சனுக்கு வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கோ வியூ பண்ணுறதுக்கோ ரைட்ஸ் கொடுக்காம தேவையானதை மட்டும் அவங்கள வியூ பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். சரியா? இது நீங்கள் டேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக செலக்ட்னா அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது சம்மந்தமாலாம் அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்லலாம் நம்ம கிட்ஸ் அப்படிங்கிறத அவார்ட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகாது, தேவையில்லாத வீடியோஸ்லாம் வராது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இந்த வியூவால் பண்ண முடியும். ஸோ செக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரிடண்டன்சி அவாய்ட் பண்ணிக்கலாம், டூப்ளிகேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், ரிப்பீட்டட் வந்து வராது. ஸோ இதுக்காக தான் அந்த வியூஸுங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா நார்மல் வியூ, அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியலைஸ் வியூன்னு இருக்குது. நார்மல் வியூவில் என்ன பண்ணுவோம்னா கொரியை மட்டும் சேவ் பண்ணுவோம். மெட்டீரியலைஸ் வியூவில் என்ன பண்ணுவோம்னா கொரியையும் அந்த கொரினால் வர ரிசல்ட்டையும் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேம்மா, ரெண்டுமே பண்ணுவோம். ஸோ அதனால் என்னென்னா மெட்டீரியலைஸ் வியூஸ் யூஸ் பண்ணும்போது இந்த வியூவோட நார்மல் வியூவோட மெட்டீரியலைஸ் வியூ ரொம்பவே ஃபாஸ்ட் அக்சஸாக இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா அதோட டேபிள்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டேட்டாஸையும் வச்சுருப்பாங்க. அவனோட ஆதார் நம்பர்லேருந்து அவன் வந்து அவனோட மந்த்லி டெஸ்ட் மார்க்கு, அவனோட செமஸ்டர் மார்க்கு, அவனோட பிஹேவியர்ஸ், அவனோட அட்டெண்டன்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் வந்து யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த கிளாஸுக்கு இருக்கிற கோஆர்டினேட்டர் மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. சரிங்களா? பட் சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர் வந்து அது தேவையில்லை. அவங்களுக்கு என்ன இருந்தால் போதும், அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு அவனோட ரோல் நம்பர், அவனோட நேம், ஸோ அண்ட் ரிஜிஸ்டர் நம்பர், அவனோட நேம், அதிகபட்சம் போச்சுன்னா அவனோட ஃபோன் நம்பர் எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கோஆர்டினேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் டீட்டெயிலுக்கு அவனோட டீட்டெயில் மட்டும் போதும் அப்படின்னா ஒரு வாட்டி அவனோட டீட்டெயில்ஸை மட்டும் கொரீஸ் போட்டு வியூவில் கொடுத்துட்டு தென் வச்சிட்டோம் அப்படின்னா அதை ரெக்கார்டாக ஸ்டோர் ஆகிரும். ஸோ அந்த ரிசல்ட்டை மட்டும் அவங்க எடுத்து அட்டெண்டன்ஸோ இல்லைனா அவங்களுக்கு வந்து மார்க் பர்சன்டேஜோ சப்ஜெக்ட் டீச்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஒர்க் ஆகுது. இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படிங்கிற அந்த கீ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டோர் த ஆக்சுவல் ரிசல்ட் ஆஃப் த கொரியோட ரிசல்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது என்னென்னா பீரியாடிக்கலி ரெஃப்ரெஷ் த ஸ்டோர் ரிசல்ட் டு ரிஃப்ளெக்ட் த சேஞ்சஸ் இன் த அண்டர்லைங் டேபிள். பீரியாடிக்கலாக நமக்கு என்னென்ன வேணுமோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, புதுசாக ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறாங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம், அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அவனோட மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட் மந்த்லி மார்க்ஸை மட்டும் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னா அடுத்த டைம் என்னது செகண்ட் மந்த்லேயும் வரணும். ஸோ அப்போ தான் இன்டர்னல் மார்க்கை அவங்க கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி அடிக்கடி நம்ம வந்து பீரியடிக்கலாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மெட்டீரியலைஸ் வியூ மூலமாக நம்ம பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ஸ்டோர் இந்த மெட்டீரியலுக்கு இன்னும் நிறையா இருக்குது. கேன் ஸ்பீட் அப் த எக்ஸிக்யூஷன். இது வந்து ஸ்பீடப் பண்ணும் எக்ஸிக்யூஷனை. அண்ட் ஆல்ரெடி ஸ்டோர் டேட்டா பேஸ் டஸ் நாட் நீட் டு எக்ஸிக்யூட் என்டையர் கொரி எவ்ரி டைம். ஏற்கனவே ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை ஒவ்வொரு டைமும் கொரி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த
வியூவை கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த வியூ நேமை கொடுத்துட்டிங்கனாலே அது அந்த டேபிளோட கொண்டு வந்து காமிச்சிடும். சரியா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா மெட்டீரியலைஸ் வியூவில் இண்டெக்ஸ் ஸ்பேசஸையும் யூஸ் பண்ணுறாங்களாம். இண்டெக்ஸ்னால் என்னது? இப்போ ஒரு 1000 ரெக்கார்டு வச்சுருக்கீங்க. 1000 ரெக்கார்டு வச்சுட்டு செலக்டு நேமு ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேர் ஒரு ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயோட ஐடி கொடுத்து ரெக்கார்ட் பண்ண சொல்கிறீங்க. இப்போது இது என்ன பண்ணும்? கம்பைலர் போயிட்டு ஒவ்வொரு ரோவையாக செக் பண்ணி அதில் எங்கே வந்து 103ங்கிற ஐடி இருக்கோ அந்த ஐடியை தேடி எடுத்துகிட்டு வரும். சப்போஸ் வந்து 998 இருக்குது அப்படின்னா அவ்வளோ ரெக்கார்ட்ஸையும் வந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்கு பதிலாக இண்டெக்ஸ் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா அந்த இண்டெக்ஸ் ஐடி மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக அது சர்ச்சிங்கிறது இதுக்கே போகாது, டேரெக்டாக இண்டெக்ஸ்க்கு மட்டுமே போயிடும். ஸோ நம்ம புக்கில் எப்படி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே தான். ஸோ இண்டெக்ஸில் அந்த ஹெட்டிங் போட்டு அதோட பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இண்டெக்ஸை பார்த்துட்டோன்னா நமக்கு என்ன ஹெட்டிங்னு தெரியும்னா இண்டெக்ஸில் போய் அந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டு அந்த நம்பரை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பேஜ் நம்பருக்கு நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஸோ எல்லா பேஜுக்கும் கொண்டு போக வேண்டாம். சேம் கான்செப்ட் தான் இங்கே மெட்டீரியலைஸ் வியூவில் இண்டெக்ஸுங்கிற கான்செப்டையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிலேஷன் டேபிள்ஸ் வியூஸ். நான் ஆல்ரெடி என்னோடய கிளாஸஸில் ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன், டேபிள்ஸை தான் ரிலேஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஓகேவா? டேபிள்ஸை தான் ரிலேஷன் சொல்கிறாங்க. இப்போ வியூஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ வந்திருக்க எஸ்கியூஎல் ப்ரோக்ராமர்ஸ் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா டேபிள்ஸ்ன்னு நேமே மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி ரிலேஷன் தான் இருந்துச்சா. ஒரு டேட்டா பேஸ், ரிலேஷனல் டேட்டா பேஸில் ஒரு ரிலேட்டடான கண்டென்ட் இருக்குது, ரிலேட்டடான டேட்டா இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிலேஷன் தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்கியூஎல் ப்ரோக்ராமர்ஸ் தான் அதை வந்து டேபிள்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து என்னென்னு பண்ணீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர்டு ரிலேஷனே 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டோர்ட் ரிலேஷன், செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ரிலேஷன். ஸ்டோர் ரிலேஷன், விர்ச்சுவல் ரிலேஷன் 2 பிரிக்கிறாங்க. ஸ்டோர் ரிலேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் ரிலேஷனை தான் வியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது வியூஸ்னாலும் சரி டேபிள்ஸ்னாலும் ரிலேஷன் தான், அதோட டேர்ம்ஸ் மட்டும் மாறுது பாருங்கள். விர்ச்சுவல் ரிலேஷனை வியூஸ்னும் ஸ்டோர் ரிலேஷனை வந்து டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரிலேஷன் அப்படிங்கிற வேர்டை வந்து என்ன பண்ணால் ஒன்லி வேர் எய்தர் டேபிள் ஆர் வியூ இட் கேன் பி யூஸ்ட். ஸோ டேபிளாக இருக்கட்டும் வியூவாக இருக்கட்டும் அதை வந்து எப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம்னா ரிலேஷன் தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே என்ன தான் சொல்ல போகிறோம்? ரிலேஷன் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ரிலேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ் ரிலேஷன் ஆர் பேஸ் டேபிள்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே சொன்னோம்ல ஸ்டோர் ரிலேஷன் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த கான்செப்ட் என்னது? நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ண டேபிள். அந்த டேபிள் எப்போயுமே ஃபிசிக்கலில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கலில் ஸ்டோர் ஆகிற டேபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா பேஸ் ரிலேஷன், அப்படி இல்லைன்னா பேஸ் டேபிள்னு சொல்லுவோம். அப்போ வியூஸ் இருக்குது, வியூ ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதாவது விர்ச்சுவல் ரிலேஷன் எதுலேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க? பேஸ் ரிலேஷன்லேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு கூட நமக்கு கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வேர்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. There is also the third kind of relations. இன்னொரு ரிலேஷனும் இருக்குது. வியூ பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் டேபிளுக்கான ரிலேஷன் வந்து என்ன சொல்லிட்டோம்? பேஸ் ரிலேஷன் அண்ட் பேஸ் டேபிள் இல்லைனா ஸ்டோர் ரிலேஷன்ஸ் அப்படின்னா அதுக்கு நேம் வச்சுட்டோம். இன்னொரு கைண்ட் ஆஃப் ரிலேஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா டெம்ப்ரவரி ரிசல்ட் ஸ்டோர் பண்ண டெம்ப்ரவரி ரிலேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நெய்தர் வியூ ஆர் நாட் ஸ்டோரிங் பர்மனெண்ட்லி. ஸோ நெய்தர் வியூ நாட் ஸ்டோர் பர்மனெண்ட்லி. இதில் வந்து வியூஸ் கான்செப்டும் வராது, ஸ்டோர் கான்செப்டும் வராது. ஓகேவா? அப்போ இது என்ன கான்செப்ட் டெம்ப்ரவரி அப்படின்னா இப்போ சப்ஸ்கொரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் இதுக்கு லாஸ்ட்டாகவும் நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஜஸ்ட்டு அதை வந்து போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கொரி கான்செப்ட் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்சைட் த கொரிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை எடுத்துகிட்டு அவுட் சைடு கொரி வந்து ரன் ஆகும். ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போது பொதுவாக இந்த இன்சைட் கொரி இருக்கு இல்லையா, இந்த இன்சைட் கொரியில் கிடைக்கிற ரிசல்ட்டு வந்து ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். எப்போ வந்து இந்த அவுட் சைடில் இருக்கிற கொரியோடு அது கம்பேர் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குதோ அது வரைக்கும் தான் அதுக்கு வந்து லைஃப் டைம் இருக்கும். ஸோ இதோட கம்பேர் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு லைஃப் டைம் கிடையாது, அவுட்புட்டாகவும் அதை காமிக்காது. அவுட்புட்டாக காமிக்க போகிறது அவுட் சைடில் கொடுத்துருக்க அந்த கண்டென்ட்டை வச்சு தான் அவுட்புட் காமிக்கும். அப்போ அந்த இன்சைடில் இருக்க சப்கொரி இருக்குது இல்லையா, அந்த சப்ஸ்கொரி அப்படிங்கிறது ரொம்ப மினிமம் டைமில் தான் அது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் டெம்ப்ரவரி ரிலேஷன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. சரியா? ஸோ அப்போது 3 இருக்குது.
ஒன்று வந்து ஸ்டோர் டேபிள், அது இன்னொன்று வந்து பேஸ் டேபிள்னு சொல்லுவாங்க, அதுவும் ரிலேஷன் தான். அனதர் ஒன் விர்ச்சுவல் டேபிள். விர்ச்சுவல் டேபிளுங்கிறது வியூன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெம்பரவரி டேபிள் ரிலேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த டெம்பரவரி ரிலேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சப்கொரி மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆன்சரை வந்து நம்ம டெம்பரவரி ரிலேஷன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிம்பிளாக கொடுத்துருக்கோம் பாருங்களேன். ரிலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதில் 3 இருக்குது. பேஸ் டேபிள் ரிலேஷன், விர்ச்சுவல் ரிலேஷன், டெம்பரவரி ரிலேஷன். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணுற டேபிளாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஃபேஸ் டேபிள். சரிங்களா? இது வந்து ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். ஸோ இதில் வியூவில் பார்த்தீங்கன்னா கொரி மட்டும் ஸ்டோர் ஆகிருக்கும். டெம்பரவரியில் பார்த்தீங்கன்னா கொரி ரிசல்ட் டூரிங் த எக்ஸிக்யூஷன் டைமில் கிடைக்கிற அந்த ரிசல்ட் இருக்குது இல்லையா, அந்த ரிசல்ட்டு தான் அந்த டெம்பரவரி ரிலேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும், ஸ்டோரேஜ்லாம் ஆகாது. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த வியூஸை வந்து எப்படி டிக்ளேரிங் பண்ணலாம், சரியா? ஸோ வியூஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம டேபிள் மாதிரியே தான் க்ரியேட் டேபிளுக்கு பதிலாக க்ரியேட் வியூ கொடுத்துட்றோம். ஸோ அந்த வியூக்கு ஒரு நேம் கொடுத்துட்றோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த டேபிள்லேருந்து என்ன கண்டென்ட் உனக்கு தேவை அதை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வியூஸில் செட் பண்ணுவோம். ஸோ செலக்ட் காலம் 1 எப்படி வேணுமா, செலக்ட் காலம் 1, காலம் 2 இந்த மாதிரி என்ன காலம்னாலும் போட்டுக்கோங்க. ஃப்ரம் டேபிள் எந்த டேபிள்லேருந்து எடுத்து வரீங்கன்னு போட்டுக்கோங்க. வேர் கண்டிஷன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் கிரியேட் வியூ ஐடி எம்ப்ளாயீஸ்னு ஒரு வியூ கிரியேட் பண்ணி செலக்ட் எம்ப்ளாயி ஐடி நேம் எதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், எம்ப்ளாயி ஐடி நேம் மட்டும் செலக்ட் பண்ணுறோம். ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து, எம்ப்ளாயி டேபிள்லேருந்து. என்ன கண்டிஷன், டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடின்னு இருக்கிற டிபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள மட்டும் நான் தனியாக எடுத்துகிட்டு வந்து ஐடி எம்ப்ளாயீஸ்னு ஒரு வியூ க்ரியேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் என்னெல்லாம் கொரி நீங்கள் பண்ணிக்கலாம்னா செலக்ட் கொரிஸில் வேறு, ஆர்டர் பை, குரூப் பை, அக்ரிகேஷன் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், செலக்டர் நம்ம எடுத்து நம்ம ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே ரிட்ரைவ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டேபிள் பாருங்களேன். இதான் எம்ப்ளாயி டேபிள். அதில் எம்ப்ளாயி ஐடி, நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரின்னு 4 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேபிளுக்கு வந்து அதுக்கான வியூ க்ரியேட் பண்ணும்போது பாருங்களேன், க்ரியேட் வியூ எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி ஐடி, நேமு, சேலரி. ஸோ இந்த 3 மட்டும் நமக்கு வேணும். இங்கே 4 இருக்கு இல்லையா, இதிலேருந்து இந்த 3 மட்டும் வச்சு க்ரியேட் பண்ணிவிடும் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள்லேருந்து. வேறு டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கிற அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் மட்டும். இப்போ ஐடி யார் இருக்காங்கன்னா ரவி அவங்களோட டீட்டெயில் அண்ட் பிரியா இவங்களோட டீட்டெயில். அதுலேயும் நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டை கேட்கல, ஏன்னா நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் தானே வியூலஸில் கொடுக்குறோம். ஸோ அதனால் அது இல்லாமல் ரிமைனிங்கை வந்து ஃபெச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த எடுத்ததில் நீங்கள் என்னெல்லாம் கொரியிங் வியூ பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதில் 55,000க்கு மேலே யார் சேலரி எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஆவரேஜ் சேலரிஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து அந்த வியூஸ் மூலமாக எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ அந்த வியூ மூலமாக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கொரி ஸ்டோர் ஆகி நமக்கு இருக்கும். ஸோ இப்போ இதுதான் ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கொரியிலேருந்து நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். செலக்டிங்கிறது கமாண்டை தான் நம்ம கொரியிங்னே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபையிங் வியூ. இந்த வியூஸை வந்து நம்ம எடிட் பண்ணலாமா, வியூஸில் இருக்கிற கண்டென்ட்டை எடிட் பண்ணலாமா, அப்டேட் பண்ணலாமா, அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறது நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வியூ பண்ணி பார்க்கும்போது மாடிஃபையிங் ரோ அந்த டேட்டா வந்து மாடிஃபை பண்ண முடியுமா அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா வியூஸில் எந்த ஒரு அப்டேஷனும் கிடையாது. ஏன்னா வியூஸில் டேபிளே கிடையாது, கொரியை மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். அப்போ வியூஸ்க்குள்ளே எந்த ஒரு அப்டேஷனும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் வியூஸ் மூலமாக அப்டேஷன் பண்ணிங்கன்னா அந்த சேஞ்சஸ் எங்கே போய் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பேஸ் டேபிளில் போய் வரும். பேஸ் டேபிளுங்கிறது என்னது, அந்த வியூஸ் வர்றதுக்கு ஒரு டேபிள் யூஸ் ஆகிருக்கு இல்லையா. இப்போ இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூஸ் வர்றதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன டேபிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாயி டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வியூஸ் மூலமாக நான் இங்கே ஒரு அப்டேட் பண்ணுறேன், பிரியாவோட சேலரியை வந்து 10,000 இன்க்ரிமெண்ட் பண்ணி 70,000 மாற்றுறேன் அப்படின்னா அந்த 70,000 எங்கே அப்கிரேட் ஆகும் அப்படின்னா பேஸ் டேபிளான இந்த இடத்துல வந்து அப்கிரேட் ஆகும். சரியா? வியூஸில் வந்து எந்த ஒரு அப்டேஷனும் நடக்காது. அந்த சப்போஸ் நீங்கள் வியூஸ் மூலமாக அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எங்கே போய் மாடிஃபை ஆகும் அப்படின்னா நமக்கோட பேஸ் டேபிளில் போய் மாடிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம்.
So modifying a row through the views means changing corresponding row underlying the base table. Base table போய் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? வியூஸில் வந்து என்ன எந்த ஸ்டோரேஜுமே இருக்காது. ஸோ ஆக்சுவல் மாடிஃபிகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா பேஸ் டேபிளில் தான் நடக்கும். ஸோ அப்டேஷன் பண்ணுறதுலேயே சில கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லாருமே எல்லாத்தையும் அப்டேஷன் பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ அந்த கண்டிஷனை நம்ம அடுத்து பார்க்கலாம். இதில் வந்து 2 டைப் இருக்குது, அப்டேட்டபிள் வியூ அண்ட் நான் அப்டேட்டபிள் வியூ. ஸோ அப்டேட்டபிள் வியூவில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்செட்டு, அப்டேட்டு, டெலிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்செட்டு, அப்டேட்டு, டெலிட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் டேபிளில் தான் வச்சுக்கணும். 2 டேபிள் இருக்குது அப்படின்னா அப்டேட் பண்ண முடியாது. ஜாயின் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ண முடியாது. நோ குரூப் பை யூஸ் பண்ண முடியாது. டிஸ்டிங்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லை. அதே மாதிரி வேர் கிளாஸ் வித்தவுட் சப்கொரி இல்லாமல் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், பட் என்ன இருக்கக்கூடாது, சப்கொரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது ஒரு டேபிளில், ஒரு வியூவில் அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சிங்கிள் டேபிளாக இருக்கணும், ஜாயின் இருக்கக்கூடாது, குரூப் பை இருக்கக்கூடாது, டிஸ்டிங்க்ட் இருக்கக்கூடாது, அக்ரிகேட்டுக்கு இருக்கக்கூடாது, சப்ஸ்கொரி வச்சு நம்ம வேர் கண்டிஷன் கொடுக்கக்கூடாது. ஜென்ரலாக வேர் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்செட்டு, அப்டேட்டு, டெலிட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் அப்டேட்டபிள் வியூ. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நான் அப்டேட்டபிள் வியூ. நான் அப்டேட்டபிள் வியூனால் அது வந்து காம்ப்ளெக்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு வியூவில் வந்து அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னா அது நான் அப்டேட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்செட்டு, அப்டேட்டு, டெலிட் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நாட் அலோடில் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, லாக் பண்ணியிருப்பாங்க. இன்செர்ட் பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது. லாக் பண்ணியிருக்கிறதுல போய் நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை வந்து நாட் பெர்மிட்டடை வந்து நீங்கள் போய் என்ன பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஜாயின், குரூப் பை, டிஸ்டிங்க்ட்டு, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது. அது நீங்கள் ப்ரீவியஸில் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ மெயினாக இங்கே பார்க்க வேண்டியது இன்செட்டு, அப்டேட்டு, டெலிட் இந்த ஆப்ரேஷன்லாம் நாட் அலோடில் இருக்குது, தட் மீன்ஸ் லாக்கில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அப்டேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்து வியூ ரிமூவல். சரிங்க, இந்த வியூவை ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். சரிங்களா? என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராப் தான். எப்படி அங்கே டேபிளை டெலிட் பண்ணுறதுக்கு ட்ராப் டேபிள் நேம் கொடுத்தோம், சேம் தான் இங்கே ட்ராப் வியூ நேம் கொடுக்க போகிறோம். சரி, ஐடி எம்ப்ளாயிஸ் கொடுத்துட்டோம்னா ஐடி எம்ப்ளாயிஸுங்க வியூ வந்து டெலிட் ஆகிடும். அந்த கொரி வந்து என்ன ஆயிரும், டெலிட் ஆகிரும். டேபிள் டெலிட் ஆகாது. இந்த இடத்துல அதான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எது டெலிட் ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ராப் வியூ கொடுக்குறீங்கன்னா இது டெலிட் ஆகிடும், இது வந்து டெலிட் ஆகாது. இது அப்படியே தான் இருக்கும். பேஸ் டேபிள் எந்த இடத்துலையும் டெலிட் ஆகாது. இதுதான் ட்ராப் வியூவோட முக்கியமான ஒரு கான்செப்ட். சரியா? வியூ வந்து ரிமூவல் பார்த்துக்கோங்க. வியூ டெஃபினிஷன்னா என்ன, இதில் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கேன். வியூ டெஃபினிஷன் தான் டெலிட் ஆகுது. பேஸ் டேபிளில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கவே நடக்காது. ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். அடுத்து இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிகர்ஸ் ஆன் வியூஸ். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறோம், ஸோ ஒரு சிலதெல்லாம் அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் சொன்னோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷனு, குரூப் பை, ஆர்டர் பை இது மாதிரிலாம் வந்து நம்ம வந்து வியூவில் வந்து அப்டேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போது வியூ அப்டேட் முடியல அப்படின்னா அது எது மூலமாக வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம்ல. ஒருத்தவங்களோட அப்ரோச் பண்ணுறோம், அவங்க மூலமாக முடியும்னா அடுத்து யார்கிட்ட போனால் இந்த வேலை முடியும் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ட்ரிகர். நான் அப்டேட்டபிள் வியூஸில் இருக்கிற டேட்டாஸை எது மூலமாக அப்டேட் பண்ணிக்கலாம்னா ட்ரிகர் கான்செப்ட் மூலமாக அதை வந்து என்னென்னா அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜாயின், குரூப் பை, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, வியூஸால் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரிகருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக இதை நான் கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா கொஷின்ஸில் கேட்கலாம். இதில் டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இதை டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வியூஸ் கான்செப்டை வந்து எது மூலமாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரிகர் கான்செப்ட் மூலமாக தான் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக நான் அப்டேட்டபிள் வியூஸை வந்து ட்ரிகர் மூலமாக மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வியூஸ்னால் ஓரளவு உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது சம்மந்தமாக கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்துடலாம். எ மெட்டீரியலைஸ்ட் வியூ டிஃபர் ஃப்ரம் எ நார்மல் வியூ பிகாஸ் இட் நார்மல் வியூலேருந்து டிஃபர் ஆகுதுல்ல, எதனால் டிஃபர் ஆகுது? ஆப்ஷன் பாருங்கள். கேனாட் பி கொரீட் பண்ண முடியாது. இங்கே கொரீட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செலக்ட் ஃபங்க்ஷன் இது கொரி கொடுக்குறோம்ல, அதுதான் செலக்டை வச்சு கொடுக்குறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, கொரீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டோர் த கொரி ரிசல்ட், ஸ்டோர் ஒன்லி மெட்டா டேட்டா, கேனாட் பி ரெஃப்ரெஷ்ட். ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டோர் த கொரி ரிசல்ட்.
இது கொரியவும் ஸ்டோர் பண்ணும், கொரியோட ரிசல்ட்டையும் ஸ்டோர் பண்ணும். நார்மல் வியூ என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்லி கொரியை மட்டும் ஸ்டோர் பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஸ்டோர் த கொரி ரிசல்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா எ வியூ இஸ் அப்டேட்டபிள் இஃப், எப்போ வந்து அப்டேட்டபிளாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா குரூப் 5. இப்போ கண்டிஷன் பாருங்கள், கண்டெயின் குரூப் 5 கிடையாது, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கிடையாது, டிஸ்டிங்ஸ் கிடையாது. தேர் இஸ் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் வியூ ரோஸ் அண்ட் த பேஸ் டேபிள். ஒரே ஒரு கரஸ்பாண்டன்ஸோட இருக்கிற அந்த டேபிளை நம்ம செக் பண்ணி கொடுக்குறது தான் வந்து என்னதுன்னா வியூ அப்டேட்டபிளில் வரும். சரியா? சப்போஸ் இங்கே நோன்னு கொடுத்துருக்காங்க, சரியா, நோன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆல் கண்டிஷன் வரலாம். ஓகேவா? அடுத்து அதோட ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்களேன். கன்சிடர் த வியூ கன்சிடரில் பார்த்தீங்கன்னா இந்த கொரி கொடுத்துருக்காங்க. செலக்ட் வியூ வி. இப்போ வியூவோட நேம் வியூ. ஆஸ் தட் செலக்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர், கவுண்ட் ஸ்டார் ஆஸ் டோட்டல் எம்ப்ளாயி ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள், குரூப் பை டிபார்ட்மெண்ட் நம்பர். ஸோ விச் ஆப்ரேஷன் கேன் பி பெர்ஃபார்ம் டைரக்ட்லி ஆன் த வியால் டைரெக்டாக எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்செட்டு, அப்டேட்டு, டெலிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட். ஸோ இதை பார்த்தவொடனே சில பேர் என்ன டக்குன்னு யோசிச்சிருவாங்கன்னா, ஜென்ரலாக வியூவை மட்டும் பார்த்தவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வியூஸ்னால என்ன இருக்கக்கூடாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம், அக்ரிகேட் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஐ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணாதில்ல. ஸோ இங்கே குரூப் ஐயும் இருக்குது, அக்ரிகேட்டும் இருக்குது, அப்புறம் எப்படி இதில் வந்து ஏதாவது ஒன்று வரும், ஸோ இதுவுமே வராது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அவங்க கேட்டது என்னென்னா டைரக்ட்லி வியூ. ஸோ வியூ மட்டும் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா செலக்ட் அக்செப்ட் மட்டும் நமக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். ஸோ அப்டேஷன் பண்ணும்போது தான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா குரூப் பை, அதுக்கப்புறம் அக்ரிகேட்டு, டிஸ்டிங்க்லாம் அப்டேட் பண்ணும்போது தான் அக்செப்ட் பண்ணாதே தவிர வியூ பண்ணி பார்க்கும்போது, அதாவது செலக்ட் கொரியில் அக்செப்ட் பண்ணும் எல்லாமே. ஏன்னா செலக்ட் கொரி வந்து ஜஸ்ட்டு டிஸ்பிளே தான் பண்ண போகுது, எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலை. ஸோ அப்போ ஆன்சர் என்னதுன்னா செலக்ட். ஸோ அக்ரிகேட்டுன்னு பார்த்த உடனே இதுக்கு எதுவுமே வராதுன்னு முடிவு பண்ணாதீங்க. ஸோ செலக்டை வச்சு எல்லாமே பார்த்துக்கலாம். ஏன்னா செலக்ட் மூலமாக எந்த ஒரு அப்டேஷனும் நடக்காது. இன்செட்டு, அப்டேட்டு, டெலிட் இது மூலமாக தான் ஏதாவது அப்டேஷன் மாடிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அது பண்ணும்போது தான் என்ன வரக்கூடாதுன்னா அக்ரிகேட்டு, டிஸ்டிங்க்ட்டு, அதே மாதிரி குரூப் பை இதெல்லாம் வரக்கூடாது. கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட். ஓகேவா? அடுத்து கிரியேட் வியூ ஏ ஐடி எம்ப்ளாயி அஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி. சரிங்களா? வியூ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அப்டேட் ஐடி எம்ப்ளாயி செட் சேலரி ஈக்குவல் டு 60,000 வேர் எம்ப்ளாயி ஐடிக்கு 101 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து வேலிடு, எது ட்ரூ அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி டேபிள்லேருந்து ஒரு வியூ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வேலிட் தான். இந்த கண்டிஷன் ரெண்டாவது இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, அப்டேட் பண்ண போகிறாங்க. அப்டேட் ஐடி எம்ப்ளாயி செட் சேலரி 60,000. ஸோ இந்த 101ங்கிறவரோட சேலரியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 60,000 செட் பண்ணுறாங்களாம், அப்டேட் பண்ணுறாங்களாம். ஸோ அப்டேட் பண்ணலாம். இது என்ன இல்லை, எந்த ஒரு டிஸ்டிங் கீவோர்டோ குரூப் ஐயோ நெக்ஸ்ட் என்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வரல அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குங்கிறதுனால இது ட்ரூ. இது நம்மளால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போது இந்த கொரி கொடுத்துட்டு இதுக்கு கீழே கன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கண்டிஷன் இருக்குன்னா அப்டேட் கண்டிஷன்ஸ் வந்து நாட் பர்மிட்டட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைம்லையும் இது வந்து நாட் வேலிடாக ஆயிடும். சரியா? இந்த ரெண்டு கான்செப்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா S1 வேல்யூடு, S2 வந்து ட்ரூ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிரியேட் எ வியூ அ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி கிரேட்டர் தென் 50,000. சரியா? இதுதான் வியூ க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதை தான் கவனிக்கணும். எ டியூபிள் வித் சேலரி ஈக்குவல் டு 40,000 இஸ் இன்சர்டட் இன்டூ எம்ப்ளாயி. எம்ப்ளாயிங்கிற டேபிளில் 40,000ங்கிறது வந்து சேலரியை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கொஸ்டினில் பாருங்கள், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்பியர் இன் வியூவில் ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் ஆயிரும். இட் நெவர் அப்பியர் இன் வியூ. இட் அப்பியர் ஒன்லி ஆஃப்டர் த வியூ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் ஆகிடும். இட் அப்பியர் ஒன்லி ஆஃப்டர் ரீக்ரியேட்டிங் த வியூ அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம கொரி என்ன கொடுத்துருக்கோம்னா கிரேட்டர் தென் 50,000 தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு வேளை கிரேட்டர் தென் 30,000 கொடுத்தோம் அப்படின்னா கொரியை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இது ஒர்க் ஆகலாம்.
ஆனால் அவங்க நம்ம கொடுத்துருக்க வியூவே என்ன தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா greater than 50,000 கொடுத்துருக்கும் போது இவங்க 40,000 இன்செர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த வியூவை போய் அது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னென்னா இட் நெவர் அப்பியர் இன் வியூவில் வந்து இது அப்பியர் ஆகவே ஆகாது. ஓகேவா? ரிசல்ட் பாருங்கள், இட்ஸ் நெவர் அப்பியர் இன் த வியூ. தேங்க்யூ. இன்றைக்கி வியூ கான்செப்ட் பற்றி ஃபுல்லாகவே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான பிடிஎஃப் வந்து சேருங்க. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். See the next class.